உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்வின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெக்கனமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனலும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய மாணவிக்கு நன்றிகள். அன்பின்றி மடியும் உயிர்களை விட பாலின்றி மடியும் உயிர்களே அதிகம் என்று நம் நிலை ஒரு காலத்தில் இருந்தது. பால் பற்றாக்குறை உள்ள நாடாக இருந்த இந்தியா தன்னுடைய கடும் முயற்சியாலும் அரசின் பல்வேறு திட்டங்களாலும் இன்று உலகின் மாபெரும் பால் உற்பத்தியாளராக மாறியிருப்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. ஜூன் 1ஆம் தேதி உலகமெங்கும் பால் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி பால் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் உலக பால் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் பால் பொருட்களின் உற்பத்தி மற்றும் வளர்ச்சியை கொண்டாடுவோம் என்ற கருத்தை மையமாக வைத்து நமது குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் என்விரான்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் இணைந்து கிளைமேட் ஸ்மார்ட் டைரி என்டர்பிரினர்ஷிப் புரோகிராம் எனும் தொழில் முனைவோருக்கான பயிற்சி வகுப்பை மிகச்சிறப்பான முறையில் நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த பயிற்சியில் பால் பொருட்களின் மதிப்பு கூட்டுதல், காலநிலை மாற்றத்திற்கு தகுந்த வகையில் கால்நடைகள் மற்றும் அவற்றிற்கு வழங்கும் தீவனங்களை பயன்படுத்தும் முறை, பால் பண்ணை அமைத்திருக்கும் தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள், வணிக ரீதியாக லாபம் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் என பல்வேறு தரப்பட்ட பயிற்சிகள் தகுதி வாய்ந்த நிபுணர்களின் மூலம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் நாம் அனைவரும் வெற்றிகரமான ஒரு நிறைவு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதை நிறைவு விழா என்று சொல்வதை விட இதே மாதிரியான இன்னும் பல திட்டங்கள் வருவதற்கு இந்த விழா அடிப்படையாக இருக்கும் என்ற நம்பிக்கை உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் எங்களுக்கு தோன்றுகிறது. நிகழ்வின் அடுத்த பகுதியாக வந்தோரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்க வருமாறு டாக்டர் ஸ்ரீ சௌந்தரராஜன் சார், டீன், மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த அருமையான பால் சார்ந்த தொழில் முனைவோர் கருத்தரங்கில் நம்மோடு கலந்து கொண்டு நமக்கு பல அறிவுரைகளை வழங்க வந்திருக்கும் மாண்புமிகு பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தி. மனோ தங்கராஜ் அவர்களே, எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு மற்றும் பதிவாளர் ஆர். நரேந்திர பாபு ஐயா அவர்களே, இந்த விழாவிற்கு பல்வேறு வகையில் துணை புரிந்து இந்த விழாவினை சிறப்பாக அமைத்து எங்களோடு உரையாட வந்திருக்கும் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன் உடைய தலைவர் ஸ்ரீ சங்கர் வானவராயர் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து வாய்ப்புரை வழங்க வந்திருக்கும் பால்வள கல்லூரியின் முதல்வர் குமாரவேல் அவர்களே, இந்த பால்வள தொழில் முனைவோர் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொள்வதற்கும் திட்ட மேலாளர் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன் டாக்டர் தனம்மாள் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகமும் இங்கு தொழில் முனைவோர்களுக்காக பல்வேறு வகைகளிலே உதவி புரிந்து வருகிறார்கள். அவற்றின் திட்ட மேலாளராக 3 வருடம் பணிபுரிந்து இருக்கிறேன். எங்களுடைய இன்குபேஷன் சென்டர் என்று சொல்வார்கள்.
தொழில் முனைவோர் முனையம். அதன் மூலமாக இங்கு அரங்கமே நிறைந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளோடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பமாக we are trying to journey on this. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி எந்த ஒரு பயணமுமே ஒரு தேடல்ல தான் இருக்கும். சோ என்ன தேடல்ல இந்த பயணம் ஆரம்பிச்சுங்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்து. இந்தியா வந்து வேர்ல்டுல நம்பர் 1 இன் மில்க் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா நம்ம குவான்டிட்டியில நம்பர் 1. பட் what we are doing in the pair animal productivity பார்த்தோம்னா we are in the base. ப்ரொடக்டிவிட்டினா ஒரு பசுமாடு எவ்வளவு பால் கொடுக்குதுங்கிறது நம்மளோட பால் உற்பத்தி வந்து யுஎஸ்ஓ யூரோப்போட பால் உற்பத்தி விட 1/10 மடங்கு தான் இருக்குது. இது ஒரு பெரிய சேலஞ்ச். எப்பவுமே எந்த இடத்துல சேலஞ்ச் இருக்கோ அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஃபார்மர்ஸ் ஆர் ஃபேசிங். நம்மளோட விவசாயிகள் என்ன சேலஞ்சஸ எதிர்கொண்டுட்டு இருக்காங்க? ஒரு சேலஞ்ச் லோ ப்ரொடக்டிவிட்டி. சோ எப்பவுமே ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருந்தா உற்பத்தி செலவு ரொம்ப அதிகமா இருக்கும். லாஸ்ட் ஒரு 1.5 இயர் பேக் அமைச்சர் வந்து அதோட நாம பண்ண ஒரு ஸ்டடிக்கு தலைமை தாங்கி வந்திருந்தாரு. அதுல 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் கண்டுபிடிச்சது என்னன்னா, பால் உற்பத்தி திறன் கம்மியா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் எடுத்தோம்னா இன்புட்ஸ் அண்ட் சர்வீஸ் டெலிவரி, குவாலிட்டியான இன்புட்ஸ் குவாலிட்டியான சர்வீஸ் டெலிவரி டு தி ஃபார்மர்ஸ் இஸ் வெரி லெஸ். அது ஒரு ரீசன் லோ ப்ரொடக்டிவிட்டிக்கு. இன்னொன்னு ஃபார்மர்ஸ் தான் நிறைய சேலஞ்சஸ் எதிர்கொண்டுட்டு இருக்காங்களா இல்ல, இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ ஃபேசிங் தி சேலஞ்ச். இப்போ இருக்கிற ஆவினோ, மில்கி மிஸ்டோ, ஹட்சனோ எல்லா ப்ராசஸிங் கம்பெனிஸும் பால் வாங்குறதுக்கு நிறைய ஃபார்மர்ஸ் தான் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க வருஷம். ஏன்னா சம்மர்ல ஒரு மாதிரி பால் இருக்கும், விண்டர்ல ஒரு மாதிரி பால் இருக்கும். சோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு நியூ ஃபார்மர்ஸ தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் சின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் ஃபார்மர்ஸ்ல இருந்து நிறைய எப்படி நம்ம பால் வாங்க முடியுங்கிறத முன்னெடுத்து பண்றதுக்கு ரொம்ப இன்டென்சிவா யாரும் இன்னும் முன்வந்து பண்ணல. இது ஒரு பிகெஸ்ட் சேலஞ்ச் ஆன் இண்டஸ்ட்ரியல் பார்ட்ல. தேர்ட் வந்து மூணாவது பாலிசி மேக்கிங், இல்லாட்டி மக்களோட நலன். இப்ப மக்களுக்கு குறைந்த விலையில பால் கிடைக்க வைக்கணும்னா பால் உற்பத்தி செலவை கம்மி பண்ணாதான் குறைந்த விலையில பால் கிடைக்க வைக்க முடியும். இது மூணாவது சேலஞ்சு பாலிசி மேக்கர்ஸ்க்கு உள்ளது. எப்பவுமே எந்த ஒரு சேலஞ்ச் இருந்தா ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுதான் இது. இந்தியால பால் உற்பத்தி பண்றது யாருன்னு நம்ம எடுத்தோம்னா சிறு குறு விவசாயிகள் தான். 90% பால் உற்பத்தி பண்றது சிறு குறு விவசாயிகள் தான். 3 மாடு 4 மாடு வச்சு விவசாயம் பண்றவங்க தான் இப்ப இந்தியால பால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. மேலை நாடுகள்ல பார்த்தோம்னா இப்போ யூரோப்லயோ யூஎஸ்லயோ பாத்தீங்கன்னா ஒரு 30 மாடுக்கு கீழே எந்த ஒரு ஃபார்மரும் இருக்க மாட்டாங்க. சோ 2 பார்ட், ஒன்னு ஸ்மால் ஃபார்மர்ஸ், இன்னொன்னு லார்ஜ் ஃபார்மர்ஸ். லார்ஜ் ஃபார்மர்ஸ் தான் நம்மளுக்கு விரிவு காலமா அப்படி போனாதான் நம்ம பால் உற்பத்தியில ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ண முடியுமானா இல்ல. they are also coming back to the small herd size. so நம்ம கிட்ட இருக்கிற 3-4 மாடு அப்கிரேட் ஆகணும். 8 animals is the minimum which நம்ம கண்டுபிடிச்சது 8 animals இருந்தாதான் அவரோட பால் உற்பத்தி ப்ராஃபிட்டபிளா போக முடியும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், 8 to 30 animals இருந்தாதான் பாலை வந்து வாழ்வாதாரமா இல்லாம அது ஒரு தொழிலா. ஏன்னா அடுத்த தலைமுறை யங்ஸ்டர்ஸ் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னா, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சில ஃபார்மர்ஸ் டெய்லியை விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதுல ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையை எப்படி இந்த டெய்ரிக்குள்ள ஈர்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா பால் எப்பவுமே குறையாது. வேர்ல்டுல நாம மனுஷங்க இருக்கிற வரைக்கும் பாலோட டிமாண்ட் குறையாது. சோ உற்பத்தி கண்டிப்பா இருக்கணும். சோ அடுத்த தலைமுறை எப்படி இந்த பால் இதுக்குள்ள எடுக்கிறது, அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 2 சேலஞ்சஸ்க்கும் ஒரு முன்னோக்கமா எடுத்துட்டு தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு 1 இயருக்கு முன்னாடி. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வேர்க் வித் us, ஆவின், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஃபோர்ஜ், டானுவாஸ், என்டிடிபி எல்லாருமே இந்த பயணத்துல ஹெல்ப் பண்ணாங்க. இதுல ஒரு மத்த ட்ரைனிங்க்கும் இந்த ட்ரைனிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா, கிளாஸ் ரூம் மட்டும் கிடையாது. கிளாஸ் ரூமோட ஃபீல்ட் எக்ஸ்போசர்ஸ்,
ஃபீல்ட் எக்ஸ்போசர்ஸோட ஒரு ஒரு பயணம் ஒண்ணு ஆரம்பிச்சோம். லாஸ்ட் நிறைவு பண்ணது வந்து டெய்லி யாத்ரா நிறைவு பண்ண ஒரு 15 நாள். சோ நாங்க கிளாஸ் ரூம்ல ஃபீல்ட் எக்ஸ்போசர்ல கத்து கொடுத்ததை விட ஒரு 20 டைம்ஸ் மோர் அவங்க லேர்ன் பண்ணது அந்த யாத்ரா தான், டெய்லி யாத்ரா. ஏன்னா 4 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வேற வேற ஃபார்மர்ஸ் இருந்து அவங்க கத்துக்கிட்டது ரொம்ப அதிகமா இருந்தது. அது ஒண்ணு. இந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப உறுதுணையா இருந்ததுன்னா மினிஸ்டர் சார் சொல்லணும். எப்பவுமே லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக்ல திருப்பூர் போயிருந்தோம். ஒரு 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 ஃபார்மரா இருந்தாதான் ஃபார்மரோட வலியை புரிஞ்சிக்க முடியுங்கிறது ஹீஸ் த எக்ஸாம்பிள் ஆன் தட். பிகாஸ் அவரோட வீட்டுல நிறைய மாடுகளை வச்சு வளர்த்திருக்காரு. சோ திருப்பூர் குறைதீர்க்கும் கூட்டத்துக்கு போயிருந்தப்போ ஃபார்மர்கிட்ட என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃபார்மர்கிட்டே கேட்டு அதுக்கு அந்த இடத்துலயே ஒரு தீர்வு சொன்னவர் தான் சாரு. So அந்த டிபார்ட்மெண்ட், ஆலிங் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஹெல்பிங் us very lot on this. இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வந்து will show us as ஒரு 3 minute வீடியோவா இப்ப காண்பிப்பாங்க. Thank you for giving the opportunity.